கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு பகுதியை தியானிப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வசனம் வாக்குத்தத்த வசனம். இந்த வசனம் யாராவது புதுசாக ஒருவேளை கேட்டால் மனப்பாடமாக படிங்க. இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் அநியாயமான காரியத்தில் ஈடுபடுறானோ, ஆனாலும் மறுபடியுமாக மனம் திரும்புறதுக்காக எத்தனையோ முறை கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய அநியாயங்களை அக்கிரமங்களை பாவத்தை மன்னிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது அப்பா தாம் பிள்ளைய மன்னித்து மறுபடியும் அழைக்கிறார். நீ கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டப்பா, உன் பாவத்தை நானே மன்னிக்கிறேன், உன் அக்கிரமத்தை நானே மன்னிக்கிறேன், இனி நான் நினைக்க மாட்டேன். நீ என்னைய விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் அநியாயமாக வாழ்ந்தியோ அதை நான் மன்னிச்சிட்டேன், என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அதனால் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் நம்ம வாழ்க்கையில் அநியாயமான காரியம் அக்கிரமமான காரியம் பாவ காரியம் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு இரவு நேரத்திலே இந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது தான் ஆசீர்வாதம். அதே நேரத்தில் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. அறிக்கை டெய்லி அறிக்கை எடுங்க. என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் நான் தள்ளி போனோம் அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தோ துன்மார்க்கன். நான் மனம் திரும்பி என்னோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், அவருடைய கிருபையினால் நிரப்புகிறார், தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அவருக்கு பிரியமானபடி தீமையான காரியத்தை வெறுத்து பயந்து வாழும்போது மறுபடியும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும், உத்தமனாய் வாழ வேண்டும், நீதியை பின்பற்ற வேண்டும், கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், தேவ பக்தி உள்ள ஜனமாக காணப்பட வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா தேவையில கர்த்தர் சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நாங்கள் தள்ளி போனோமோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மறுபடியும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு என்னென்ன காரியத்தில் தள்ளி போனாங்களோ எல்லா அக்கிரம பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபினாலோ கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. தேவையில்லை எண்ணங்கள் தேவையில்லை சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி விசேஷமாக கர்த்தர் ஒரு இன்பமாக நித்திரைத்தாங்க. குடும்பத்திலே அப்பா சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை கட்டிடுங்க ராஜா. நைட் நேரத்தில் செல்ஃபோன் அடிமையிலையோ தேவையில்லாத வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்னுமாக அப்பா எத்தனையோ வெப்சைட் இருக்குது. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் போய் உள்ளே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கேமில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தவறான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க.
நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் வேலை பார்க்காங்க, அந்த குடும்பத்துக்கு விசேஷமான பாதுகாப்பு தாங்க. வியாபாரம் பார்க்காங்க, அவங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அப்பா வேலை பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். விசேஷமாக நிறைய குடும்பத்திலே ஊழியம் செய்கிற அப்பா பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க ராஜா, அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, எத்தனையோ தேசத்துல இருக்காங்க தான் ராஜா, தனிமையில் இருக்காங்க, குடும்பத்தில் அப்பா யாரும் பேச மாட்டேங்க, பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போனாலும் எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தணும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க, அவங்களோட மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, சொந்தமாக ஒரு வியாபாரம் அப்பா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. எல்லா விதமான மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. நைட் நேரத்திலே அப்பா விசேஷமாக தனிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் யாருமே இல்லை, பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, சில குடும்பத்திலே கணவர் பேச மாட்டுக்காரு, சில குடும்பத்தில் விதவியாக இருக்காங்க, சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் அப்பா இரவு நேரத்தில் தினம்தோறும் இணைந்திருக்காங்க. அவங்களோட உள்ளத்தில் என்னென்ன பாரம் இருக்கும் அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. நைட் நேரத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், அசுத்தமான சொப்பனங்கள், சில குடும்பத்தில் விக்கிரத்துடைய காரியங்கள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும்பா. சில குடும்பத்தில் மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டும். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்படி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையுமே என்னென்ன சூழலை இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் கத்தர் மாற்றிட்டாங்க. கற்பதுங்க ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இறங்கி ஆசுவீங்க. மாசமாக இருக்காங்க, தாய் மூலியமாக ஆசுவீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம தகப்பன் கூட இருந்து தாய் மூலியமாக அப்போ மீட்டுடுங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி அப்பா நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் குறைகள், குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கத்தர் மன்னிக்க வேண்டும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசுவீங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. வாலிப பிள்ளைகள் அப்பா திருமண வயசுல இருக்காங்க ராஜா, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மனவாளன், ஏற்ற மனவாட்டியை தாங்கப்பா. சில குடும்பத்தில் பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, திருமணம் வேண்டாங்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியப்பா. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா, நல்லா படிச்சு எடுக்கணும். தேவையில்லை எண்ணங்களோ தேவையில்லை சிந்தனைகள் எதுவும் வரக்கூடாதுப்பா. உங்கள் பிள்ளையோட கத்தர் கூட இருங்கப்பா. நைட் நேரத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல காரியத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, சந்தேகம், தேவையில்லாத எண்ணங்கள், கள்ள தொடர்பு, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுமி, ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை எல்லாம் பொல்லாத சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமான கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் மறுபடியுமாக ஆசீர்வதிங்க உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே நைட் நேரத்தில் தேவையில்லாத வீட்டுக்குள்ள பல காரியங்கள், அந்த எல்லா செத்த கிரியை அழிவிடட்டும்ப்பா. ஒவ்வொரு வீடும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் விட்டு ராஜா. முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உலகி ராஜா. எங்கள் வீடு முழுதும் அக்னி பட்டி பிடிட்டுப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே கத்தரா இயேசு கிறிஸ்து ராஜா வரும்போது சமாதானம், விடுதலை, சந்தோஷம் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் தங்களுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். கத்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது ராஜா. எந்த ஒரு அந்தகார இருளோ பொல்லாத காரியமோ எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எல்லா கிரியும் அழிக்கப்படட்டும்ப்பா. எங்கள் இருதயம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தம் நீங்க வாசம் பண்ணுங்க ராஜா. இந்த வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த காரியத்திலே கத்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லா குறைகள், குற்றலாற்றையும் மன்னித்து உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக பொருட்படுத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தரை ஆசிரியை கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்கு கத்த கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துள்ள ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தரே கூட இருந்து ஆசிரிங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். எத்தனையோ குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட்ல சில குடும்பத்தில் அப்போ அவசர சிகிச்சையில் அப்போ
ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க, சில குடும்பத்தில் எம்ஆர்ஸ்கான் எடுத்துருக்காங்க, சில குடும்பத்தில் அப்போ வேற ஒரு இடத்துல தனிமையில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துடைய தேவையில தான் சந்திக்கணும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் மரண தருவாயில் போராடி ஜெயிக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு தீர்க்காயுசுங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. மறுபடியும் அந்த குடும்பத்தை அப்பா அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசிர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். எல்லா தடைகளும் கர்த்தர் நீக்கி தருவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.